கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். சில குடும்பத்திலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே சர்ச்சை கிளம்பிட்டு இருப்பீங்க. நாம் ஒரு செய்தியை தியானித்து பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக நாம் ஜெபிப்போம். 33ஆம் சங்கீதம் 9 முதல் 12 ஆகிய வசனங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதுவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளா இருக்கிறதுனால நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு செய்திக்குள்ள நம்ம ஆழத்துக்குள்ள போகும்போது ஆவியான உங்களோடு பேசட்டும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதுவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் என்று எழுதப்பட்டு. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதுவாக்கி, நிறைய ஆலோசனை, நம்ம பெரிய பெரிய கால்குலேஷன்லாம் போட்டுட்டு இருப்போம். இப்போ நான் வியாபாரத்துல இருந்து ஊழியத்துக்கு வந்ததுனால என் மைண்டுக்குள்ள எதையாவது யோசித்துட்டு இருப்பேன். ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக வியாபாரத்துல இருக்கும்போது ஒரே பிசினஸ் மைண்டு. நைட்டு அப்படியே படுத்திருக்கும்போது அப்படியே ஒரே கால்குலேஷன் தான் ஓடிட்டு இருக்கும் மூளைக்குள்ள. அப்படியே பல லட்சங்கள், அப்படியே பல கோடி, அப்படியே பெரிய பெரிய லெவல்ல அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். லாஸ்ட் பார்த்தா நடுரோட்டுக்கு வந்துட்டேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் எதெல்லாம் ஒரு மனுஷன் செய்யறானோ அதெல்லாம் நஷ்டத்துல வந்துடும். சில குடும்பத்துல கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுவாங்க, ஆனால் கர்த்தரை விட்டுட்டு தள்ளி போய் ஊழியம் பண்ணுவாங்க, அதுவும் சிக்கலா மாட்டிடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு குடும்பத்திலே ஒரு காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணினால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பிரதர் செய்யலாம்? இப்ப என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் இந்த மாதிரி தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு, அப்ப என்ன செய்யணும்? சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. அப்ப அந்த ஜனங்கள் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் நிறைய காரியங்களை போய் சிக்கி கொள்றாங்க. அதனாலதான் பிரச்சனை பெருசா இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால சேர்த்தே சொல்லித்தரேன். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தெரியும், என் வாழ்க்கையில நிறைய காரியங்களிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. பாவம் இருக்கும்போது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவம் இருக்கும்போது பிசாசு அங்கதான் படுத்து கிடப்பான். அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நான் சின்ன வயசுல நாயெல்லாம் வளர்த்துருக்கேன். வீட்டுக்கு வரும்போது பிஸ்கட் போட்டாச்சுன்னா போதும், நான் வந்த உடனே அந்த நாய் அப்படியே அந்த இடத்துல படுத்துடும். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பிஸ்கட் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நாய்க்கு தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, பாவம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு படுத்து கிடக்கும். 24 மணி நேரம் இருக்கு.
24 மணி நேரத்துல 5 நிமிஷம் மட்டும் நான் பாவம் பண்றேன். எத்தனை நிமிஷம்? 24 மணி நேரத்துல 5 நிமிஷம் மட்டும் பாவம் பண்றேன். 24 மணி நேரம் பிசாசு அங்க படுத்து கிடக்கு. ஏன் படுத்து கிடக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பாவத்துக்கு ஒரு விதை போட்டாச்சு. அந்த இடத்துல நாய்க்கு ஒரு சாப்பாடு போட்டாச்சு. அடுத்தாப்புல எப்போ அந்த எஜமான் பிஸ்கட் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாய் அதே இடத்துல படுத்து கிடக்கும். கரெக்டா அந்த 9 மணி 10 மணி ஆயிட்டுனா போதும், எனக்கு நைட் வரும்போது பிஸ்கட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கரெக்டா நைட் ஆனோன்னு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா இந்த நேரத்துல எனக்கு பிஸ்கட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாய்க்கு தெரியும். ஒரு குடும்பத்துல 24 மணி நேரம் வாழ்க்கையில 5 நிமிஷம் மட்டும் தப்பு பண்ணினாலும் மறுபடியும் அடுத்த நாள் அடுத்த டைம் சேம் டயத்துல அந்த பிசாசு கரெக்டாக நிற்கும். நேத்து இப்படி பார்த்தலப்பா, இன்னைக்கு நீ அப்படி பார்க்க போறியா? நேத்து இந்த ஃப்ரெண்ட்ட பேசினல்ல, இன்னைக்கு மறுபடியும் பேச போறியா? நேத்து தண்ணி அடிச்சல, இன்னைக்கு தண்ணி அடிக்க போறியா? நேத்து கஞ்சா அடிச்சல, இன்னைக்கு கஞ்சா அடிக்க போறியா? நேத்து அசுத்தமான காரியத்தில் ஈடுபட்டல, இன்னைக்கு அசுத்தமான காரியத்தில் ஈடுபட போறியா? அப்படின்னு சேம் டைம் அங்க நிக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதுவாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் சொல்லி தரேனே. நைட்டு சில குடும்பத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து தண்ணி அடிச்சு பல காரியங்கள் பேசுவாங்க. நாளைக்கு அப்படி செஞ்சிடலாம், நாளைக்கு அப்படி செஞ்சிடலாம் அப்படிம்பாங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா 2 பேரும் காலைல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. நைட்டு பார்த்தா ஒரு பில்டிங்க பக்கத்து ஊர்ல கொண்டு போய் வச்சிடலாம், இந்த பில்டிங் இந்த ஊர்ல இருந்து இடைஞ்சலா இருக்கு, நம்ம போற வழியில இந்த பில்டிங் நம்ம கண்ணு தெரியுது, இந்த பில்டிங்கை கொண்டு பக்கத்து ஊர்ல கொண்டு வச்சிடலாம் அப்படிம்பாங்க. ஆனா காலைல தூங்கி வச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆலோசனை தேவையில்லாத ஆலோசனையா இருக்கும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சைக்கு போறதுக்கு தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நான் இதை செஞ்சு சாதிச்சிடலாம், இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்து வந்துட்டோம். வியாபாரத்துல இருக்கும்போது 7 நாள் வியாபாரம் பார்த்தேன், ஒரு 55 லட்சம் ரூபா மொத்தமா நஷ்டப்பட்டேன். 1/2 கோடி ரூபா நஷ்டப்பட்டேன். கோடி கணக்கில் சம்பாதிச்சேன், ஆனா அழிச்சது மட்டும் ஒரு 55 லட்சம். 31 நாள் வேலை பார்த்தேன், 31 நாள் 16 மணி நேரம் வேலை பார்த்தேன், வருஷம் ஃபுல்லா வேலை பார்த்தேன், 365 நாள் வேலை பார்த்தேன். 365 நாள் 16 ஹவர் ஒர்க்கர். ஏன்னா 11 வயசுலயே வேலைக்கு போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலை பார்க்க தெரியும், 2வது வியாபாரம் பார்க்க தெரியும். ஏன்னா 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். வேலை பார்த்தா சம்பளம், உண்மையா வேலை பார்த்தா சம்பளம். வியாபாரத்துல சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா திரும்பி பார்த்தா கையில 1 ரூபா கூட இல்லாம நடுரோட்ல நின்னேன். காரணம் என்ன? கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதுவாக்கி பயனற்றதாக்கி, கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த குடும்பத்துல ஆலோசனை பண்றாங்களோ அது எல்லாமே பயனற்றதாக்கி வேஸ்ட் ஆயிரும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணி, நான் ஒரு வீடு கட்ட நினைக்கப்பா, என் பிள்ளை கல்யாணம் முடிக்க நினைக்கிறேன், எனக்கு ஒரு கார் வேணும்னு சொல்லி நினைக்கிறேன், இதெல்லாம் உமக்கு சித்தமா இருந்தா தாங்க, ஊழியம் பண்ண சொல்லி ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு ஊழியத்தை தாங்க அப்படின்னா தருவாரு. ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போய் யாரெல்லாம் எங்கெல்லாம் ஆலோசனை பண்றாங்களோ அது எல்லாமே விருதுவாக்கி வேஸ்ட் ஆயிரும். இப்ப என் வாழ்க்கையில நான் சில காரியத்துல நான் வேஸ்ட் ஆயிருக்கேன். ரவிராஜ் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய நிந்தைகள், அவமானங்கள், எல்லா அவமானம் பட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கும். அதனால தேவனர்லயே அப்ப மினிஸ்ட்ரி சார்ந்தோடனே நீங்க யோசித்து பார்க்கலாம். 2016 இருந்து 2018 2.5 வருஷம் சர்ச்சுக்குள்ள கோயில்பட்டி வேலை பார்த்தேன். சிஏ சர்ச்சில், சமரியா சர்ச்சில், திருநெல்வேலி பதிலிருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தசநிலை, அந்த சர்ச்சில் ஒரு 2 வருஷம் கோயில்பட்டி வேலை பார்த்தேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெண்ட கலத்திடுவாரு. ஒரு மனுஷன் கீழ்படியாம துணிகரமா வாழ்ந்தான், கர்த்தருடைய ஆலோசனையை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்தான் அப்படின்னா தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்படும். ஏன் வாழ்க்கையில நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன், கொஞ்சம் அடியும் வாங்கினேன், கொஞ்சம் சாபத்திலும் இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா பக்கத்துல சர்ச் இருக்கா, நேரம் கிளம்பி போங்க, சந்தோஷமா இருங்க, குடும்பமா போங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க குடும்பத்துல தீர்காயுசு இருக்கும்.
இல்ல பிரதர், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், என் கணவர் வர மாட்டாரு, என் பிள்ளை வர மாட்டாங்க, நான் மட்டும்தான் தனியா போறேன். தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படும் போது பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு 3 நேரம் சாப்பாடு போட்டுடலாம், கணவருக்கு 3 நேரம் சாப்பாடு போட்டுடலாம். ஆனா தேவனுடைய உக்கிர கோபம் ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது யாரும் பக்கத்துல நிக்க முடியாது. இன்னைக்கு விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிருந்தாங்க, சாபத்துக்குள்ள போயிருந்தாங்க, பாவத்துக்குள்ள போயிருந்தாங்க, தண்டனைக்குள்ள போயிருந்தாங்க, நியாய தீர்ப்புக்குள்ள போயிருந்தாங்க. கடைசி காலத்துல மனம் திரும்புற பிரசங்கம் காணோம். இப்ப கள்ள உபதேசம் பிரசங்கம்லாம் இருக்கு, ஒன்லி டயலாக் மட்டும்தான். தேவன் பக்கம் மனம் திரும்பி தீமையை விட்டு விலகினா மட்டும்தான் ஆசீர்வாதம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப நம்ம யார்கிட்ட போய் நிக்கணும்? என் வீட்டுல எனக்கு 1 கோடி ரூபாய் பிரச்சனைக்கு, 2 கோடி ரூபாய் பிரச்சனைக்கு, 4 கோடி ரூபாய் பிரச்சனைக்கு, பிள்ளை கல்யாணம் முடியாம இருக்கு, சரி என் வீட்டுல நிம்மதியே இல்லை, என் வீடு சாபமா இருக்கு. அப்ப நான் எங்க போய் நிக்கணும்? ஆலயத்துல போய் நிக்கணும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகாம வீட்டுல இருந்தே சில குடும்பத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வியாதியில இருக்கிறாங்க, படுத்த படுக்கையில இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, குடும்பத்துல போக முடியாத சூழ்நிலை, வீட்டுல பலவிதமான சூழ்நிலை, அது வேற பிரச்சனை. நமக்கு கை கால் தெம்பா இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல சர்ச்சை இருக்கா, வீம்புலாம் வேண்டாம். கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல வீம்புலாம் உள்ள இருக்கு, பெண்ட கலத்திடுவாரு. தேவனுக்கு பயந்து உண்மையா வாழ்ந்த ஆசீர்வாதம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த 2 பாயிண்ட மட்டும் நீங்க யோசித்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சைக்கு கிளம்பி போயிடும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்தை, சர்ச்சைக்கு போற குடும்பத்தை காணும். துணிகரம், துன்மார்க்கம், பாவத்துல வாழ்ந்துட்டு, பொய்யா வாழ்ந்துட்டு, அப்புறம் என் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி வீட்டுல கடந்து கத்திட்டு கிடப்பாங்க. காரணம் என்ன? காரணம் தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்துனா மட்டும்தான் ஆசீர்வாதம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நேரா காலையில சர்ச்சைக்கு கிளம்புங்க. அது முதல் சர்வீஸா இருக்கலாம், இல்ல 2வது சர்வீஸா இருக்கலாம், இல்ல 3வது சர்வீஸா இருக்கலாம், இல்ல சாயங்கால சர்வீஸா இருக்கலாம். எங்கேயாவது பக்கத்துல சர்ச்சை நடந்துட்டு இருக்கும், நேரா கிளம்பி போங்க. அவர் சொல்ல ஆகும். உங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை போய் இயேசு கிறிஸ்துட்ட போய் சொல்லுங்க. என் வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, இந்த பிரச்சனையை நிப்பாட்டுங்க. என் புருஷன் தண்ணி அடிக்கான், என் புருஷன் விபச்சார அடிமையில இருக்கான், அதை நிப்பாட்டுங்க. நீங்க சொன்னா அந்த பிரச்சனை நிக்கும். தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு வாங்களேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் வீட்டுல மனைவி ஒருத்தி இருக்கா, நான் பேசாம வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன், சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணா, வேற ஒண்ணுமே செய்யல. என் புருஷனை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்துட்டா. இது ஒரு 5 வருஷம் ஜெபம் பண்ணிருக்கா. இன்னைக்கு லாஸ்ட் பார்த்தா நான் கர்த்தருடைய கரத்துல இருக்கேன். நானும் வியாபாரி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம் பார்க்க தெரியும், எனக்கு பைபிள் வாசிக்கவே தெரியாது. 6ஆம் கிளாஸ் தான், எழுத்து கூட்டி தான் வாசிப்பேன். வியாபாரத்துல இருந்தனால வியாபார பேச்சு தான் இருக்கும். சில பரிசுத்தவான்கள் பாருங்க, அமைதியா சாந்தமா நீடிய பொறுமையோடு அப்படியே அவங்க பேசும்போது பார்த்தா அப்படியே தேவ பிரசன்னம் அப்படியே இருக்கும். காரணம் என்ன? சந்ததி சந்ததியா கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருந்து உள்ள வந்தாள். வியாபாரத்துல இருக்கும்போது வியாபாரம் பார்க்க தெரியும். ஆனா கர்த்தர் ஊழியத்துல கொண்டு வந்து பயன்படுத்தும் பின்னாடி யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கண்ணீரின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம். எங்க அம்மா சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணுவாங்க, குடும்பத்துல ஜெபம் பண்ணுவாங்க. மனைவி டெய்லி ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணி வந்துருவான். சர்ச்சுக்கு போனா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவான், அழுது ஜெபம் பண்ணி வந்துருவான். நான் வியாபாரத்துலக்குமே மனைவி பார்ப்பேன், கண்ணு ஃபுல்லா சோப்பா இருக்கும், அழுது ஜெபம் பண்ணி வந்துருப்பான், வேற ஒண்ணுமே இருக்காது, அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் பார்த்தா எடுத்து பயன்படுத்துறாரு. என்ன காரணம்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் மனைவி எங்க போய் சொன்னா? சர்ச்சில் போய் அழுது சொல்லிவிட்டாங்க, சொல்றதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் சொன்ன இடம் எது அப்படின்னா சர்ச்சில் போய் அழுது சொல்லிட்டான். அப்ப தேவன் பார்த்தாரு, ஓஹோ இந்த பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்றானா, 2 அடி கொடுத்தாரு, அவ்வளவுதான். 55 லட்சத்தை காணோம், வீடை காணோம், நகையை காணோம், வியாபாரத்தை காணோம், நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். தேவன்கிட்ட போய் சில தாய்மார்கள் புலம்பி அழுவாங்க. அந்த வீட்டுல கணவர் பிள்ளைகள் பார்த்தா லாஸ்ட் பார்த்தா ஊழியக்காரன் ஆயிடுவாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னா
சர்ச்சில் போய் என் புருஷனை நீங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரே ஜெபம் தான். என் புருஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கான், என் புருஷனை நீங்க வச்சுக்கோங்க, ஒரே ஜெபம் தான். இப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சில் போய் அழகா சொல்லி தரேன். உங்க வீட்டுல கணவர் ரட்சிக்கப்படணுமா, பிள்ளை ரட்சிக்கப்படணுமா, யார் ரட்சிக்கப்படணும், போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நிப்பாட்டிடலாம். எனக்கு ஒருத்த மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு 13 வருஷம் பண்ணான். 2008 இருந்து 2020 எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு நாள் தூக்கு மாட்டியே செத்து போயிட்டான். அப்ப என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, பணமும் வாங்கியிருக்கான், விற்கிறதுக்கும் பணம் வாங்கியிருக்கான், லாஸ்ட் பார்த்தா செத்தும் போயிட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பாவக்கட்டுல இருப்பாங்க, அசுத்தத்துக்குள்ள இருப்பாங்க, அடிமையில இருப்பாங்க, விற்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா, வீட்டுல பார்த்தா ஒரே நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது, தேவையில்லாம ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதுவாக்கி. மனுஷனுடைய ஆலோசனை நிறைய இருக்கும், அதெல்லாம் பயனற்றது ஆக்கிடுவார். ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குவார். மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கும், இதை செஞ்சிடலாமா, அதை சாதிச்சிடலாமா, அப்படி செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா, அதனுடைய முடிவு என்ன? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்கணும், நகை வேணும், ஐஸ்வர்யம் வேணும், இது மட்டும்தானே டார்கெட்டா இருக்கு. இந்த ஆலோசனை எல்லாம் விருதுவாக்கிடுவாரு, இந்த நினைவுகள் எல்லாம் அவமாக்கிடுவாரு. இதை எக்ஸாம்பிளுக்கு என்னைய வச்சு நான் சொல்றேன், உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கு. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது வீடு கட்டணும், நகை, நல்ல வியாபாரம் பார்க்கணும், பிள்ளைகளுக்கு குடும்பம் கொட்டி, அவ்வளவுதான். ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நிறைய ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய நினைவு, இருதயத்தினுடைய நினைவு எல்லாம் உலகத்துக்குள்ளதான் இருக்கு. வீட்டுல பார்த்தா ஒரு மனைவி போய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்றா. அந்த ஜெபம் பரலோகத்துல போய் எட்டும் போது அதுல ஒரு ஸ்பெஷல் ஜெபம் என்னன்னா கண்ணீரின் ஜெபம். அந்த கண்ணீரின் ஜெபம் வந்து பரலோகத்துல போய் எட்டும் போது தேவன் உடனே பார்ப்பார். கர்த்தர் சொல்ல ஆகும். நம்ம ஒரு ஜெப குறிப்பை போய் நம்ம கர்த்தர்கிட்ட போய் சொல்லும் போது தேவன் பார்ப்பார்ல, அவர் கட்டளையிடும் போது அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் சரி, உடனே நின்றும். என் வாழ்க்கையில தாறுமாறா இஷ்டம் போல அலைஞ்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் கை வச்சாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு பார்த்தா அவர் கை வச்சாரு, அபிஷேகமே பண்ணிட்டார். பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு அபிஷேகம், கிருபையினால் நிரப்புனாரு, அழகா ஊழியக்காரனா மாத்திட்டார். நீ எனக்கு வேணும்ப்பா, நீங்க வா. வியாபாரத்துல இருக்கும்போது 16 மணி நேரம் வேலை பார்க்கல, உலகத்துக்காக வேலை பார்க்கல, கொஞ்சம் ஏன்ட்ட வா, ஏன்ட்ட வந்து வேலை பாரு வா. கர்த்தருடைய கிருபையினால தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் சேனலுக்காக ஜெபம் பண்ணுங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கேட்குறீங்களோ உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. 31 நாளும் காலையில நைட்டும் செய்தி வருது இல்ல, வீட்டில் இருக்கீல்ல எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. என் மனைவி எனக்காக ஜெபம் பண்ணா கர்த்தருடைய ஊழியக்காரி ஆக்கியாச்சு, கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆயாச்சு. என் மனைவி இன்னைக்கு ஊழியக்காரி தான், கர்த்தருடைய கிருபையினால என்னையும் அபிஷேகம் பண்ணிட்டு. நீங்க ஜெபம் பண்ணா இன்னும் அநேக தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியும். அப்போ உங்களுடைய ஜெபம்லாம் தேவனுடைய சமூகத்துல போய் எட்டும் போது கர்த்தர் இன்னுமாக வல்லமையாக அபிஷேகம் பண்ணி பயன்படுத்துவார். அப்போ தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் சேனலுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, ரவிராஜுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒரு கூடாரம் பண்ணு சொல்லி தரிசனம் இருக்கு, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் வாசல் திறக்கட்டும். அப்படிலாம் கூடாரம் போட்டதுக்கப்புறம் தான் சப்போஸ் யாராவது பார்க்க வரணும் அப்படின்னா அதுக்குள்ள வாசல்லாம் திறக்கப்படும். கர்த்தருடைய கிருபையினால அதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாரு, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருந்தால் ஆசீர்வாதம் இருக்கும். தேவ திட்டத்தை விட்டுட்டு இங்கே அங்கேயும் ஓடியாச்சு அப்படின்னா ஆசீர்வாதம்லாம் இருக்காது. கர்த்தருடைய ஆலோசனை உங்க குடும்பத்துக்குள்ளே நித்திய காலமா இருக்கும். ஆனா மனுஷனுடைய ஆலோசனை வந்து அவரு எல்லாம் பயனற்றதாக்கி மனுஷனுடைய நினைவு அதெல்லாம் அவமாக்கிடுவார்.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. உங்க வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. உங்க பிள்ளையை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. உங்க கணவரை குறித்து ஒரு தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டத்துக்குள்ள நம்ம வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இப்ப என் வாழ்க்கையில நான் அழகா சொல்லிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைங்க சொல்ல மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது வியாபாரம் மட்டும்தான் தெரியும் தெரியும் தெரியும். ஏன்னா அது மட்டும் தான் நான் படிச்சேன். எனக்கு பைபிள் எடுத்து வாசித்தா எனக்கு புரியாது. கண்ணீரோடு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணாங்க. என் வாழ்க்கை தலையெழுத்தே மாறிட்டு. ஒரு மனுஷன் எப்படிப்பா ஊழியக்காரனா மாறினான்னு சொல்லி பார்த்தா, மனைவிமார் பண்ற சேட்டம்பாங்கல்ல, சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு பார்த்தா ஊழியக்காரனா வச்சிருக்காரு. அப்ப நிறைய வீட்டுல தாய்மார் இருக்கிறீங்களா, கணவருக்கா ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணுங்க. வரக்கூடிய சந்ததி ஃபுல்லா ஊழியக்கார சந்ததியா இருக்கட்டுமே. தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்கணும்ல, உங்க பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசுறதுக்கு உயிர் பிச்சை போட்டுக்காரு. எதுக்கு? கிருபை தந்தார். எதுக்கு? அநேக ஜனங்களுக்கு சொல்லுப்பா, மனம் திரும்பட்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், நித்திய ஜீவனுக்குள்ள வரட்டும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம பரலோகத்துல போக முடியாது. கடைசி காலத்துல கள்ள உபதேசம் நிறைய போயிட்டு இருக்கு. அது யூடியூப்லயும் போயிட்டு இருக்கு. அங்கங்க அந்தி கிறிஸ்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வஞ்சிக்கிற ஆவிகள், தந்திரமான ஆவிகள் அற்புத அடையாளம் செய்யும், டயலாக் பேசும், கள்ள தீர்க்க சொல்லும். அதனால அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவருடைய இருதயத்தினுடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து விசாரிங்க. அப்பா, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு, என் கணவர் இப்படி ஒரு ஆலோசனை பண்றாரு, அவர் ஒரு வீடு கட்டுன்னு நினைக்கிறாரு, அவர் ஒரு வண்டி வாங்கன்னு நினைக்கிறாரு, அவர் ஒரு கார் வாங்கன்னு நினைக்கிறாரு, என் பிள்ளைக்கு திருமணம் முடிச்சோன்னு சொல்லி என் கணவர் ரொம்ப ஆசைப்படுறாரு, நகை இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறாரு, வீட்டுல பணம் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறாரு. என் கணவருடைய ஆலோசனை இப்படிலாம் இருக்குப்பா, இதெல்லாம் உங்க பாதவில அர்ப்பணிக்கிறப்பா. நீங்க எங்க வீட்டுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ஆசிரியங்க. இப்படி நம்ம ஒரு நார்மலா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கு, அது தேவ திட்டத்துல அர்ப்பணிச்சு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும் எனக்கு தெரியாது. நானும் உலகத்துல சராசரி வாழ்றேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தெரியுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். இதுக்குத்தான் நம்மளை உருவாக்கி இருக்காரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினா போதும். அதனால ஆசீர்வாதம் எங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது, எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன். உங்களை ஆசீர்வதிக்கணுமா? அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, ஸ்தோத்திர பலி சொல்லுங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திர பலி சொல்லுங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமா கொண்ட ஜாதியும், அதுல ஒரு வேர்டு வருது, அது எந்த ஜாதியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமா கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமா தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இன்னும் கூட கீழே ஒரு 3 வசனம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதையும் கூட நம்ம முடிந்தால் தியானிச்சோம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். கர்த்தர் சொல்லாகும், கர்த்தர் கட்டளை நிற்கும் இருக்குல்ல. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமா இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லாரும் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி, எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. 15ஆம் வசனம். அவர்களுடைய இருதயங்களை அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்தறிகிறார். நம்ம இருதயத்தை உருவாக்குறாரு, நம்ம என்னெல்லாம் செய்யறோம்னு சொல்லி எல்லாமே பார்க்கிறாரு. ஒரு ஓல்டு மேன், ஒரு நியூ மேன், பழைய வாழ்க்கை, புது வாழ்க்கை. பழைய வாழ்க்கையில ரவிராஜ் எப்படி இருந்தான், புதிய வாழ்க்கையில ரவிராஜ் எப்படி இருக்கான். பழைய வாழ்க்கையில ரவிராஜ் வியாபாரத்துல எப்படி உண்மையா வாழ்ந்தான்,
ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி உண்மையா இருக்கிறான். தேவன் ரெண்டையுமே பார்ப்பாரு. ஒரு காலத்துல நீ வியாபாரத்துல இருந்தப்பா, இப்ப நீ எனக்கு வேலை பார்க்கிற. அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தேவன் பார்க்கிறார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில குறைகள் வருக்கா, குறைகள், குற்றங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஒரு புது இதயத்தை தாங்கப்பா, நான் செய்யறதெல்லாம் என்னை ஆசீர்வதிங்க. உங்க வீட்டுல ஒரு சின்ன டைரி தான் எடுத்து எழுதுங்க பார்ப்போம். நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. எல்லாரும் ஒரு பேனா டைரி எடுத்தாச்சா? எனக்கு ஒரு புது இருதயம் தாங்கப்பா, என்னுடைய கையின் கிரியில ஆசீர்வதிங்க. இந்த 2 பாயிண்ட் மட்டும் நீங்க உங்களுடைய ஜெபத்துல சேர்த்துக்கோங்க. ஏன்னா வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே அசுத்தமான காரியம் இருந்தால் ஆசீர்வாதம் வராது. இருதயத்துக்குள்ள அருவருப்பான காரியம் இருந்தால் ஆசீர்வாதம் வராது. இருதயத்துக்குள்ள தீட்டான காரியம் இருந்தா ஆசீர்வாதம் வராது. இருதயத்துக்குள்ள தந்திரமான ஆவி இருந்தா எப்படி ஆசீர்வாதம் வரும்? இருதயத்துக்குள்ள ஒரு அவிசுவாசமான காரியம் இருந்தா எப்படி ஆசீர்வாதம் வரும்? இருதயத்துக்குள்ளே மறைவான ஒரு அந்தரங்க பாவம் இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்போதுமே நம்ம குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிடலாம் சர்ச்சுக்கு போறதுக்கு. சர்ச்சில் போய் நல்லா அழகா ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருவாங்க. ஆனா அவங்க இருதயத்துல என்ன இருக்கு, தேவன் அதைத்தானே பார்ப்பாரு. அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்கு அப்படின்னா இருதயத்தை பார்ப்பாரு. இன்னைக்குள்ள செய்தியில ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படின்னா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது முதல் பாயிண்ட்ல நம்ம முடிச்சிட்டோம். இந்த கடைசி வசனத்திலே அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமா போய் டீப்பா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது இருதயத்தை உருவாக்குவாராம். நம்ம இருதயத்தை உருவாக்கியாச்சு அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுல்லா மாறிடும், நம்ம வாழ்க்கை மாறிடும். இப்போ நான் சொல்ல முடியும், அழகா நிறைய சாட்சி சொல்லிட்டு இருக்கேன். சில குடும்பத்துல படிச்சு ஒரு 3-4 டிகிரி வாங்கி இருப்பாங்க. அவங்க பார்த்தா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாங்க, வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் ஒரு 11 வயசுல வேலைக்கு போனேன், சின்ன சின்ன வேலை பார்த்தேன், அப்புறம் வியாபாரத்தை படிச்சேன், அப்புறம் வியாபாரத்துக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நஷ்டப்பட்டேன், ஊழியத்துல வந்தேன். ஏகப்பட்ட தடுமாற்றம். காரணம் என்ன? சின்ன வயசுல வேலை செய்ய தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்கும்? அவங்க டாக்டரா இருப்பாங்க, அவங்க ஒரு டீச்சரா இருப்பாங்க, அவங்க ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாங்க, அவங்க ஒரு வக்கீலா இருப்பாங்க, அவங்க ஒரு ஐடி ஃபீல்டில் வைப்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? படிக்க வச்சிருப்பாங்க. ஒரு மனுஷனோட இருதயத்தை தேவன் உருவாக்கிட்டார் அப்படின்னாலே அவனோட வாழ்க்கை ஸ்டைல் மாறிடும். அதே போல இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, ஒருவேளை உங்க கணவர் பாவ அடிமையில இருக்கிறாரு, ஒரு அசுத்தமான அடிமையில இருக்கிறாரு, விபச்சார அடிமையில இருக்காரு, விக்கிரத்துல இருக்காரு, பிரதர் இப்படிலாம் எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை போராட்டம் இருக்கு, என்ன செய்யணும் தெரியலையே, நாங்களும் நிறைய ஜெப குறிப்பெல்லாம் பார்க்குறோம், நிறைய காரியத்தை ஜெபிக்கிறோம், அப்போ நாங்கள் எப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். அந்த ஜெபம் வல்லமையா இருக்கணும். கர்த்தர் சொல் ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும். அதை ஒரு ஒரு தலைப்பா எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் சொல் ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, என் கணவருக்கு ஒரு புது இருதயம் தாங்கப்பா. உங்க வீட்டுல யாரு கம்ப்ளைண்ட் இருக்காங்களோ அப்படி ஜெபம் பண்ணுங்க. என் பையனுக்கு ஒரு புது இருதயம் தாங்கப்பா. வீட்டுல மருமக ரட்சிக்கப்படாம இருக்காங்களா, என் மருமகளுக்கு ஒரு புது இருதயம் தாங்கப்பா. வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா இருதயத்தை உருவாக்கிடுவாரு. புது இருதயத்தை உருவாக்கியாச்சு அப்படின்னா அதுல பழைய வாழ்க்கை இருக்காது, கண்ணீரின் வாழ்க்கை மாறிடும், நஷ்டம் மாறிடும், தலைமுறை சாபம்லாம் போயிடும். கேளுங்க, எங்க வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு சாபமான காரியம் இருக்குப்பா, எங்க வீட்டுல குடும்பத்துல இப்படி ஒரு வேதனையான காரியம் நடந்துட்டு, எங்க வாழ்க்கையே வேதனையா இருக்கு, கண்ணீரின் வாழ்க்கையா இருக்கு. என் பிள்ளைக்கு ஒரு புது இதயம் தருவீங்களா? என் கணவருக்கு ஒரு புது இதயம் தருவீங்களா? உங்க வீட்டுல யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி கேளுங்க. அதுக்குதான் சொன்னேன் டைரி எடுத்து எழுதுங்க அப்படின்னு. ஏன்?
வேலை இல்லாமையா காலையில எனக்கு? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கிளம்புறீங்களா? அதை தாண்டி ஏன் பேசிட்டு இருக்கேன்? சர்ச்சில் போய் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வாங்க, காணிக்க போட்டு வாங்க. 10 ரூபா காணிக்க போட்டாலும் சரி, உங்க கையில காசு இல்லையா, 10 ரூபா காணிக்க போடுங்க சர்ச்சில் கொண்டு போய். என் பையனுக்கு ஒரு புது இதயம் தாங்கப்பா, என் கணவருக்கு ஒரு புது இதயம் தாங்கப்பா. வீட்டுல ஒரே சண்டை நடக்கு. சில குடும்பத்துல தண்ணி அடிச்சு கெட்ட வார்த்தை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரிஞ்சு போய்தான், டைவர்ஸ் பிரச்சனை. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னா பழைய இருதயம். அப்ப ஆலயத்துல போய் கேளுங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு கிளம்பி போங்க, வேகமா கிளம்பி போங்க. கிளம்பி போய் எதுமா கேட்கணும்? என் வீட்டுல இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை மாறணும் அப்படின்னா புது இருதயம் வேணும். அப்பதான் நான் சர்ச்சை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. என் புருஷனுக்கு ஒரு புது இருதயம் தாங்க, அப்பதான் நான் சர்ச்சை விட்டு போவேன். என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், ஒரு புது இருதயம் தாங்க, அப்பதான் நான் சர்ச்சை விட்டு போவேன்னு சொல்லி கேளுங்க. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, இருதயங்களை உருவாக்குற தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அது என்ன பிரச்சனையாலும் இருக்கட்டுமே, அது 1000 பிரச்சனையா இருக்கட்டும், லட்ச பிரச்சனையா இருக்கட்டும். என் மனைவி போய் சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பாருங்க, உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப என்ன காரணம்? ஆலயத்துல போய் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ண. இன்னைக்கு உங்க வீட்டுல யார் என்ன பிரச்சனை அது உங்களுக்கு தெரியுங்களா? அந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா புது இருதயம் வேணும். அடம்பிடிச்சு கேளுங்க. நம்ம என்ன காசு பணமா கேட்கும்? புது இருதயம் கேளுங்க. வீட்டுல பிரச்சனை சால்வ் ஆகணுமா புது இருதயம் எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. வேற ஒரு பாயிண்ட்டும் இல்லை. இன்னைக்கு செய்தினுடைய ஆழம் என்ன பிரதர் அப்படின்னா, கர்த்தர் சொல் ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும். அது தலைப்பு. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்குற தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தி, ஏன் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை மாறணும் அப்படின்னா சிஸ்டம் மாறணும். ஒரு லேப்டாப்ல உள்ள சாப்ட்வேர் போயிட்டு அப்படிம்பாங்க, அந்த சாப்ட்வேரை புதுசா மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லேப்டாப் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். காரணம் என்ன? அந்த சாப்ட்வேரே மாத்திடுவாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருதயம் கெட்டு போயிட்டா எப்படி ஒரு பழம் கெட்டு போன அழுகுன நிலைமையில இருக்குமோ, ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஒரு பழத்தை சொல்றேனே, ஈஸியா இருக்கும், புரியும். ஒரு வீட்டுல ஒரு பழம் வாங்கி வைக்கும். இப்ப நாங்க திருநெல்வேலி பகுதியில இருக்கிறோம், நாட்டு பழம் அப்படிம்போம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பழம் இருக்கும். அந்த பழத்தை வாங்கி வச்சு ஒரு 10 நாள் இல்ல ஒரு வாரம் யூஸ் பண்ணாம வச்சு பாருங்க, அந்த பழம் பழுத்ததுக்கு அப்புறம் அந்த பழம் அப்படியே தண்ணியா வடிய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கை கெட்டு போயிட்டு அப்படின்னா கண்ணீரின் வாழ்க்கையா மாறிடும். இருதயம் கெட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நிலைமை? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை? இருதயம் அழுகி போய் கிடக்கு. இருதயத்துக்குள்ள பார்த்தா ஒரே கண்ணீர், ஒரே வேதனை, ஒரே துக்கம். அப்ப இருதயத்தை மாத்தியாச்சு அப்படின்னா நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு. அப்ப செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, இருதயத்தை உருவாக்குற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம வீட்டுல பிரச்சனை மாறணும் அப்படின்னா இருதயத்தை புதுசு வேணும்னு சொல்லி கேளுங்க. உங்க வீட்டுல யாரு பிரச்சனையோ புது இருதயம் எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்களேன், அடம்பிடிச்சு கேளுங்களேன், தருவாரு. அவர் ஆவிக்குரிய தகப்பன். நம்ம என்ன கேட்கிறோம் அது குவாலிட்டியா கேட்கணும். சில குடும்பத்துல அந்நியத்துல போய் திருமணம் முடிச்சிருக்காங்க, விக்கிரத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுல பிரச்சனை தலைக்கு மேல பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். சாபத்துக்குள்ள இருப்பாங்க, பாவத்துக்குள்ள இருப்பாங்க, கடினமான இருதயமா இருப்பாங்க. சர்ச்சைக்கு போக முடியாது, படுத்த படுக்கையில வியாதியில இருப்பாங்க, வெளியே தெரியாது. அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கும் போது அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்தறிகிறார். இருதயத்தை உருவாக்குற தேவன் மாத்திரமல்ல, நம்ம இருதயம் எப்படி துடிக்கி, அந்த ஹார்ட் பீட் எப்படி துடிக்கி, எல்லாமே தேவன் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்குள்ள செய்தி நல்ல ஆழமா கர்த்தருடைய வார்த்தை நிறைய குடும்பத்துல திட்டமா பேசியிருக்கிறாரு. அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்ம இருதயத்தை உருவாக்குன தேவன் என்னுடைய ஹார்ட் பீட் எப்படின்னு சொல்லி அழகா பரலோகத்துல தேவன் பார்க்கிறாரு. இப்ப நம்ம ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டா தெரியும் ஒரு ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, அது எவ்வளவு துடிக்கி
அப்படின்னு சொல்லி அங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே போல பரலோகத்தில் உள்ள தேவன் நம்ம இருதயத்தை உருவாக்குறாரு. உருவாக்கி அந்த இருதயத்தை எப்படி துடிக்கி, அந்த இருதயத்தோட ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, அந்த இருதயத்துல என்ன நினைவு இருக்கு, மறுபடியும் சோதித்தருகிறார், கவனித்தருகிறார், டெஸ்ட் பண்ணி பாப்பாருப்பா. புது இருதயமே கேட்டு வாங்கிடலாம், ஆனா டெஸ்ட் பண்ணி பாப்பாரு. அதனால கர்த்தருடைய வார்த்தை நிறைய குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு பிரயோஜனமா இருக்கும். திட்டமா பேசியிருக்காரு. வீட்டுல பிரச்சனை தலைக்கு மேல இருக்கா, கடன் இருக்கா, குடும்ப பிரச்சனை இருக்கா, பிள்ளை பிரச்சனையா இருக்கா, புருஷனே பிரச்சனையா இருக்கா, வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கா, சாபமா இருக்கா, இல்ல தரித்திரமா இருக்கா, இல்ல தோல்வியா இருக்கா, இல்ல ஏமாற்றமா இருக்கா, என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. கேளுங்க, புது இருதயம் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த இருதயத்தை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதை நம்ம ஈஸியா சொன்னா புரியும். சில குடும்பத்திலே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் டெய்லி மாத்திரை போடணும் அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டெய்லி மாத்திரை போடுவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ இல்லை ஒரு 6 மாசமோ மறுபடியும் போய் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வருவாங்க. அதே போல ஒரு புது இதயத்தை கேட்டு வாங்கிட்டு அப்ப அந்த இதயத்தை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. வேதவசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் செய்களெல்லாம் அவர் கவனித்தறிகிறார். அப்ப நம்முடைய தேவன் நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு, நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. அப்படிப்பட்ட தேவனை போய் நம்ம ஆராதனையில போய் நம்ம கலந்து கொள்ள வேண்டாமா? அப்படிப்பட்ட தேவனை போய் நம்ம தேட வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை தேவனோட சமூகத்துல போய் காத்து இருக்க வேண்டாமா? அதை விட நமக்கு என்ன வேலை? ஞாயிற்றுக்கிழமை சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன், எல்லாரும் சர்ச்சுக்கு ஓடணும், சரியா? கண்களை மூடி இருக்க இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்ப்பா, உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க வசனத்தை தியானிக்கும் போது எங்க மேல நீங்க அவ்வளவு அன்பா இருக்கிறீங்க. புது இருதயம் கேட்ட தாரீங்க, எங்களை கவனித்து அறிறீங்க. கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளை நிற்கும். செய்தியை கேட்டாங்க, உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுனீங்க. அவங்க இதயத்தில் உள்ள என்னென்ன காரியம் இருக்கோ கர்த்தருக்கு தெரியும். அவங்க குடும்பத்துல என்ன காரியமோ கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருக்க சொல்லிருக்கீங்க, கண்ணீரோடு ஜெபிக்க சொல்லிருக்கீங்க. புறப்பட்டு போறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளை கணச கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே குடும்பமா சர்ச்சுக்கு போய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலமா எந்த நாட்டுக்குள்ள இந்த செய்தி புறப்பட்டு போதோ அந்த ஜனங்கள் ஆலயத்துக்குள்ளே நாட்டப்படணும். கர்த்தருடைய ஆலயத்திலே உண்மையா தொழுது கொள்ளணும். புது இருதயம் தாங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தரே கவனித்தருகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல் ஆகும், கர்த்தர் கட்டளை நிற்கும். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா கருத்தையும் கர்த்தரே பொறுப்படுத்துங்க. உங்க இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அபிஷேகத்தினால் நிரப்புங்க, புது கிருபையினால் நிரப்புங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. 1000 மடங்கு ஆசுறீங்க. பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கல இருக்காங்க, சரீரத்துல பலவீனத்தோடு இருக்காங்க, அந்த குடும்பத்தை உடைய தலைமுறை கருத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் ஆலயத்து போடுறாங்களோ சகலமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்களை அவற்றை மன்னித்து பரிபூர்ணமாக ஆசுறீங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டருக்கு ஸ்தோத்திரம், ரவிராஜுக்கு ஸ்தோத்திரம், அப்பா இணைந்துகிற குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம், எல்லா ஆத்துமாக்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும். குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. உங்க நாமம் மட்டுமே விட்டும் துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064189 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். தினந்தோறும் காலையில் நைட்டு ஜெபிக்கிறோம், தொடர்ந்து இணைந்தீர்கள். ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க. காட் பிளஸ் யூ. சீக்கிரமா சர்ச்சுக்கு கொடுப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.